வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. வருகின்ற 16/11/2024 சனிக்கிழமை சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கார்த்திகை மாதம் பிறக்கும் நாளும் அதுவே. சூரிய பகவான் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புதனுடன் சேர்ந்து அமர்வது சிறப்பு. உங்கள் ராசியிலேயே கேது பகவான் 4ஆம் இடமான தாய் கல்வி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் நற்பலன்கள் தரும் நிலையில் சனி பகவான் கலஸ்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் ராகு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பலமுடன் குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். வருகின்ற 18ஆம் தேதி என்று சுக்கிரன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். இந்த மாதம் பரணி தீபமும் கார்த்திகை மகாதீபமும் நடைபெறவிருக்கின்றன. இந்த நன்னாளில் வீடெங்கும் விளக்குகள் ஏற்றி வீட்டை ஒளிரச் செய்து உங்கள் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்து நற்பலன்களை பெற வாழ்த்துக்கள். முதலில் உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் தரும் நிலையில் உள்ள கிரகங்களின் பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானால் பணம் காசு சேரும். தான தர்மம் செய்வீர்கள். சத்ரு ஜெயம் உண்டாகும். நெடுநாளைய கஷ்டங்கள் தீரும். மனதைரியமும் புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும். கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்கும். பிடித்தமான இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். எல்லோரும் இவரிடம் நட்பு பாராட்டுவார்கள். குழந்தைகளுக்கு கஷ்டம் சுகம் இரண்டும் உண்டாகும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியும் ஆவார். வெளிநாட்டு வேலை தொழில் செய்பவர்கள் பயனடைவார்கள். விரயங்கள் குறையும். உயர் கல்விக்கு முயற்சிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். சுக்கிர பகவான் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார். எல்லா விதமான நற்பலன்களும் மேலோங்கும். உடல் அழகுடன் மெருகேறும். உத்தம குணங்கள் அதிகமாகும். தர்ம சிந்தனையும் சகோதர உறவும் பெறுவீர்கள். வாழ்க்கை வசதி பெறும். புத்திர யோகம் உண்டாகும். சொற்பொழிவுத்திறன் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். வாகனங்களும் சொத்துக்களும் சேரும். நல்ல பணியாளர்கள் அமைவார்கள். 6இல் நிற்கும் சனி பகவானால் தன் குடும்பத்தினரால் நன்மைகளே ஏற்படும். புது வீடு கட்டவோ புது வீடு வாங்கவோ முயற்சி செய்வீர்கள். பதவி அந்தஸ்து கௌரவம் வேலையில் பதவி உயர்வு ஆகியவை ஏற்படும். எல்லா வகையிலும் சுகமும் சௌக்கியமும் உண்டாகும். சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு அதிபதி ஆவார். உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு ஆதரவாக குழந்தைகள் செயல்படுவார்கள். காதலில் இருப்பவர்களுக்கு திருமணம் முடியும். வாய்ப்புகள் உருவாகும். 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். உங்கள் ராசியையும் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தையும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால் அரச மரியாதை கிடைக்கும். அரசு பதவிகள் கிடைக்கும். நல்ல வாகனங்கள் கிடைக்கும். ராஜதந்திர நடவடிக்கையால் நல்ல பதவிகளை பெறுவீர்கள். ஆச்சாரம் ஒழுக்கம் நேர்மையான மனிதராக மாறுவீர்கள். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல லாபம் உண்டாகும். தெய்வீக வாழ்க்கையில் பற்று ஏற்படும். இவர் கட்டளைகளை ஏற்று நடக்கும் வண்ணம் இவர் அந்தஸ்து உயரும். சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை உயரும். சகோதர நன்மைகள் உண்டாகும். தொட்ட காரியங்கள் சிறப்படையும். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வளர்ச்சி சிறப்பானதாக அமையும். கணவன் மனைவியிடையேயான உறவு மேம்படும். கணவன் மனைவிக்கும் உதவிகரமாகவும் உபயோகமாகவும் இருப்பார்கள். 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் அவர் 3 மற்றும் ஆயுஸ்தானத்தின் அதிபதியும் ஆவார். எல்லா சுப பலன்களாகவே அமையும். ஆரோக்கிய வாழ்வு உண்டாகும். புதிய முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். ஆனாலும் அவர் நீச்சமடைந்திருப்பதால் பொருள் விரயமாகும். அக்னி பயம் வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உருவாகும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். புத்தி கலக்கமும் கவலையும் உண்டாகும். ராசியில் நிற்கும் கேதுவாலும் 7இல் நிற்கும் ராகுவாலும் 3இல் நிற்கும் புதனாலும் சிறிது அசுவ பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். சத்துருக்களால் பயம், குடும்ப உறவுகளுடன் சண்டை ஆகியவை ஏற்படும். பண விரயங்கள், சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும்.
வீண் வாதங்கள், பிறருடைய விரோதத்தை சம்பாதிப்பீர்கள். நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களின் பிரிவால் சோகம் உண்டாகும். மனைவிக்கு உடல் நலம் கெடும். தீ கூறிய ஆயுதங்கள் மூலமாக காயங்கள் ஏற்படும். வித்தையில் ஞானமும் கடவுள் நம்பிக்கையும் அதிகரிக்கும். பொதுவாக இந்த மாதம் நற்பலன்களை தரும் கிரகங்கள் மூலமாக நிறைய நற்பலன்களும், அசுவ பலன்களை தரும் கிரகங்கள் மூலமாக சிறிது அளவிலான கெடுபலன்களையும் சந்திக்கவிருக்கிறீர்கள். நீங்கள் ராகு கேது பீத்தி செய்து கொள்வது நல்லது. இன்னும் சில மாதங்களில் பெரிய அளவில் கிரகங்களில் மாற்றம் வரவிருக்கிறது. உங்கள் தெய்வ பக்தியை மேலோக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் சுய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதம் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.